ஆஸ்திரேலியாவில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த ஒரு பெண் ஹாலிவுட்டில் ராணியாக உயர்ந்த ஒரு உத்வேகமான பயணம்னு கூட சொல்லலாம். அவங்க தான் மார்கரெட் ராபி அப்படிங்கிறவங்க. ஹாலிவுட்டில் மிகப்பெரிய நடிகையாக இருக்காங்க. 1990 ஆஸ்திரேலியாவில் குயின்லாந்தில் பிறந்திருக்காங்க. ஒரு பண்ணையில் வேலை பார்த்துருக்காங்க அவங்களுடைய தாயார். 16 வயதில் தனது குடும்பத்திற்காக 3 வேலைகளை செய்து பொருளாதார உயர்வை கொடுத்துருக்காரு. சிறு வயதிலே நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டவர் தனது 17வது வயதில் மெல்போர்ன் நகருக்கு குடிபெயர்ந்திருக்காரு. ஆஸ்திரேலியாவின் புகழ்பெற்ற நெய்பர்ஸ் என்ற தொலைக்காட்சி தொடரில் டோனா பிரீட்மேன் என்ற கதாபாத்திரம் நடித்ததன் மூலம் மக்களின் மத்தியில் பிரபலமானார் அப்படின்னு சொல்லலாம். லியோனார்டோ டிகாப்ரியோ இணைந்து த வொல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் அவருக்கு உலகளாவிய புகழை தேடி தந்திருக்கு. மார்டின் ஸ்கோர்செஸி போன்ற பெரிய இயக்குநர்களின் கவனிப்பை பெற்றார் அப்படின்னு சொல்லலாம். சூசைட் ஸ்குவாட் படத்தில் இவர் ஏற்ற ஹார்லி குவின் கதாபாத்திரம் இவர் ஒரு ஆக்ஷன் நட்சத்திரமாக மாற்றி அமைச்சிருக்கு. புகழ்பெற்ற ஸ்கேட்டிங் வீராங்கனை டோனியா ஹார்டிங்காக நடித்ததற்காக ஆஸ்கார் விருதுக்காக முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு 2017. 2014ஆம் ஆண்டு தனது கணவர் டாம் ஆக்கர்லியுடன் இணைஞ்சு லக்கி சாப் என்டர்டைன்மெண்ட் என்ற நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. பெண்களை மையப்படுத்திய கதைகளுக்கும் பெண் இயக்குநர்களுக்கும் ஹாலிவுட்டில் அதிக வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்துடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. இதன் மூலம்தான் பார்பி, ப்ராமிசிங் யங் உமன், பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே போன்ற பிரமாதமான மாபெரும் வெற்றி திரைப்படங்களை தயாரிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பார்பிங்கிற படம் 2023 சினிமா வரலாற்றிலே ஒரு பெண் தயாரிப்பாளர் மற்றும் நடிகையாக அவருக்கு மிகப்பெரிய வணிக வெற்றியை வாங்கி தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 3 முறை ஆஸ்கார் விருதுகளுக்கும் பல முறை குளோபல் விருதுகளுக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு மார்கரெட் ராபி. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த மார்கரெட் ராபியோடைய ஜாதக அமைவை தான் பார்க்க போகிறோம். ஜாதகமே ஒரு சிறப்பான ஜாதகம்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா மிதுன லக்ன ஜாதகம். இந்த லக்னத்தில் அதுவும் மிதுன லக்னம் புதனுடைய லக்னம், அங்கேயே புதன் அமர்ந்திருக்காரு, ஆட்சி பெற்றிருக்காரு. அந்த இடத்துல பார்த்தோன்னா குருவும் சூரியனும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. அறிவாற்றல், கௌரவம் மற்றும் நிர்வாகத்திறன் ஒரு சேர இருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த 3 கிரகங்களுடைய இணைவு. புத ஆதித்ய யோகம், லக்னாதிபதி புதன் லக்னத்திலேயே இருப்பது மிகச்சிறப்பு. அவர் சூரியனோட இணைஞ்சிருப்பது புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குது. இருந்தாலும் புதன் சூரியனோட ரொம்ப நெருங்கி போயிட்டார் அப்படின்னு சொன்னாலும் அது அஸ்தங்கம் ஆகிடும். இருந்தாலும் இங்கே அவருக்கு அந்த அளவுக்கு இல்லை போல இருக்குது. அதனால தான் புத ஆதித்ய யோகம் உருவாகி இவருக்கு மிகச்சிறந்த அறிவாற்றலையும் கௌரவத்தையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். குருவும் லக்னத்திலே அமர்ந்திருப்பது மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். லக்னத்தில் இருக்க குரு பார்த்தீங்கன்னா முறையாக 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம். ஒரு ஜாதகத்திலே ரொம்ப முக்கியமான 3 இடங்கள் இதுதான். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் பெற்றக்கூடாது அவங்க. அதே மாதிரி பாக்கியஸ்தானம் ரொம்ப முக்கியமான விஷயம், தந்தை வழி சிறப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். இந்த 3மே குரு பார்ப்பதனால மிகச்சிறந்த யோக பலத்தை பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பது மிகவும் விசேஷம் சொல்லலாம். சயன சுக யோகம்னு சொல்லலாம். வெளிநாடு செல்லும் யோகம் தரும் அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பர வாழ்க்கை மற்றும் நல்ல உறக்கம் தரக்கூடிய அமைப்பு அப்படிதான் அமையப்பட்டிருக்கு. செலவுகள் இருந்தாலும் அவை சுப செலவுகளாகவே இருக்கும். அதே மாதிரி துலாத்தில் சந்திரன் 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஏற்கனவே குரு பார்க்குறான்னு சொன்னால் அந்த இடத்துலயே துலாத்திலேயே சந்திரன் இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு மென்மையான ரசனையான மனதை கொடுக்கும். கலை ஆர்வம், இசை, கவிதை, கலைத்துறையில் ஈடுபாடு எல்லாமே மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தனுசுல 7ஆம் வீட்டில் சனீஸ்வரன் வந்திருக்காரு. திருமண வாழ்க்கையில் சில தாமதங்களை அல்லது முதிர்ச்சியான வாழ்க்கை துணையை தரலாம் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழிலில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேணும். சனி இங்கிருந்து லக்னத்தை பார்ப்பதால் நிதானமாகவே செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம்.
மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேதுவும் அமைஞ்சிருக்காங்க. 8ல் ராகு இருப்பது எதிர்பாராத தனலாபத்தை தரும். அவ்வப்போது சிறு விபத்துக்கள் அல்லது அறுவை சிகிச்சைகளுக்கு வாய்ப்புகள் தரலாம். கேது 2ஆம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் அல்லது பேச்சால் வம்புகள் வரலாம். ஆன்மீக பேச்சுகள் சிறப்பான அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். அங்கே செவ்வாய் இருப்பது மிகச்சிறந்த அதிகாரத்தை கொடுக்கும். ஒரு சிறந்த தலைவராகவோ அல்லது நிர்வாகியாகவோ இருப்பதற்கும் மிகச்சிறந்த அமைவு இது. புதன் லக்னத்தில் ஆட்சியாக இருப்பது பத்திர யோகம்னு சொல்லுவாங்க. 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதால் எதிரிகளை வெல்லும் திறனும் பொருளாதாரத்தில் சுதந்திரம் கிடைக்கும் விமல யோகம். லக்னத்தில் இருக்கும் குரு 7-10 கூடியவர். சூரியன் இணைந்துள்ளது மிகச்சிறந்த யோக பலத்தை அவர் தருது. 2ஆம் அதிபதி சந்திரன் 5ஆம் வீடு துலாத்தில் அமரும் பொழுது பேச்சு திறன் மிகச்சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் அமையும். திடீர் பணவரவு ஏற்படும். எல்லாவற்றையுமே இவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளால் லாபம் ஏற்படும். வாழ்க்கையில் மிகச்சிறந்த நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால எல்லா பலன்களுமே மிக சிறப்பாக அமையும். உட்கார்ந்துருக்கிற இடமும் துலாம் தான். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி குரு லக்னத்திலே அமர்ந்திருப்பது ஒரு வலிமையான கிரக அமைவு அப்படின்னு சொல்லலாம். ராஜயோக பலனை தரும் அப்படிங்கிறதும் உண்மைதான். அவங்க சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது வழியாக திரைப்படங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணமே இந்த மாதிரியான ஒரு அமைவு தான் அப்படிங்கலாம். மற்றவங்கள்ட்ட அவங்க வேலை செய்கிறத காட்டிலும் அவங்களே சொந்தமாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதன் வாயிலாகவே திரைப்படத்தை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த கிரக அமைவே காரணம். ஏன்னா அவங்கள்ட்ட தலைமை பண்பு இருக்கும். அதனாலேயே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைமை பண்பின் வாயிலாக புகழும் அந்தஸ்தும் ஏற்படும். அவங்க எடுத்த எல்லா படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இது ஒரு இந்த கிரக அமைவு ஒரு முக்கியமான காரணம். 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பது மற்றவர்களை கவரும் வகையில் தோற்றமும் சுபாவம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது அவங்கள்ட்ட கண்டிப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மக்கள் செல்வாக்கு மட்டும் நிறைஞ்சு அமைஞ்சிருக்கு. எதை திட்டமிட்டாலும் அதை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதக அமைவே ஒரு எடுத்துக்காட்டு. அது மாதிரி 3ஆம் அதிபதி சூரியன் லக்னத்தில் அமர்ந்திருக்காரு. ஜாதகரை ஒரு மிகவும் சுறுசுறுப்பானவராக சுயமுயற்சியில் முன்னேறுபவராக மாற்றும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டுமே இவருக்கு ஏற்பட்டிருக்கு. சுயமுயற்சி 3ஆம் அதிபதி லக்னத்திலே அமர்ந்திருப்பது தன்னையே நம்பும் குணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தானே தன்னை உருவாக்கும் ஒரு சுயம்புவாகவும் செயல்பட வாய்ப்புகள் உண்டு. அதுதான் அவங்க செஞ்சுருக்காங்க. சவால்களை கண்டு அஞ்ச மாட்டாங்க. கடினமான சூழ்நிலையிலும் மன உறுதியோடு செயல்படுவாங்க. பேச்சாற்றல் மற்றும் எழுத்தாற்றல் மிகச்சிறப்பாக அமையும். கலை ஆர்வம் மிக அதிகமாக இருக்கும் இந்த ஜாதக அமைவுக்கு. தொடர் பயணங்களை மேற்கொள்வதற்கும் மிகச்சிறப்பான அமைவு. உடல் வலிமையும் சுறுசுறுப்பும் எப்போதுமே இருக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைவுல. 3ஆம் அதிபதி மிகச்சிறப்பாக இருந்தால் இவருடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். 3ஆம் அதிபதி சூரியன் தான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது இது ஒரு மிகச்சிறந்த அமைவு. இது விமல யோகம்னு சொல்லலாம். சுப செலவுகள் ஏற்படும். மன அமைதி பெறும். எல்லாமே உங்கள்கிட்ட வாழ்க்கையில் சிறப்பாக அமையும். புத்திசாலித்தனமாக யோசிக்கிறதுல மிகச்சிறந்து விளங்குவாங்க. கற்பனை திறன் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கும். வெளிநாடு செல்லும் யோகத்தை இது வலுப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். 6 மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. இதுவும் ஒரு மிகச்சிறந்த அமைவு. போராடி வெல்லும் குணம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் போராடி வெல்லும் தன்மையை கொடுக்கும். அது மாதிரி சேவை சார்ந்த தொழில் செய்வதற்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர்வது தொழில் மூலம் லாபம் தரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை வேலையின் அமைப்பு மிகச்சிறப்பாக அமைவதற்கு இது உதவி செய்யும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் அமைவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். 8 மற்றும் 9ஆம் அதிபதி சனீஸ்வரன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. அதையும் நம்ம கவனிக்கணும்.
திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அவங்க வாழ்க்கை துணை புத்திசாலியாகவும் ஆன்மீக நாட்டம் கொண்டவராகவும் பூர்வீக சொத்துக்கள் உடையவராகவும் இருப்பதற்கு வாய்ப்புகளை காட்டுது. கூட்டு தொழில்கள் செய்யும்போது லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பிடக்கூடாது. அப்போ சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.